என்னடா இது, மனம் திரும்ப முடியல, நான் பண்ணுற தப்பை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் முடியலை. சரி, நியூ இயர்லாம் வந்தால் ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை செய்யலான்னு நினைக்கிறேன், முடியலைன்னு சொல்லி துக்கமாக இருக்கீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் படுற துக்கம் லௌகிக துக்கமாக இருக்குதா, உலகத்துக்குரிய துக்கமாக இருக்குதா, இல்லை தேவனுக்கேற்ற துக்கமாக இருக்குதா? இந்த லௌகிக துக்கம் என்ன பண்ணுன்னா வருத்தத்தையும் மனஸ்தாபத்தையும் கொண்டு வந்து என்னால் முடியலைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நம்ம மாறவே மாட்டோம். டைம் வேஸ்ட். ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் நம்மளை என்ன பண்ணுன்னா 2 கொரிந்தியர் 7:10-11 வசனம் சொல்வது போல அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கத்தில் நம்ம இருந்தோம்னா நல்லா ஜாக்கிரதையாக இருப்போம், குற்றம் இல்லாமல் இருப்போம், பாவத்தை கண்டா வெறுப்போம், கர்த்தருக்கு பயந்து இருப்போம், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். பிறகு இந்த துக்கம் நம்மளை கண்டித்து உணர்த்தும். ஆனால் இதே நம்ம லௌகிக துக்கத்தில் இருந்தோன்னு வைங்களேன், நம்மளால் கடைசி வரைக்கும் மாறவே முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களே செக் பண்ணி பாருங்கள், நான் இந்த உலகத்துடைய துக்கத்தில் இருக்கேனா, இல்லை உண்மையான மன திரும்புதலுக்கு என்னை கொண்டு போகிற தேவனுக்கேற்ற துக்கத்தில் நான் இருக்கிறேன்னா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.